ஆதிமந்தி என்பவர் சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர். இவர் சோழன் கரிகால் பெருவளத்தான் மகள் என்பர். இவரது பாடலாக ஒன்றே ஒன்று சங்கத் தொகை பாடல்களில் இடம்பெற்றுள்ளது. இது குறுந்தொகை பாடல் எண் 31 ஆக அமைந்துள்ளது. இவர் குறித்து அகநானூற்று பாடல்கள் ஊந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தில் இவரை போற்றி குறித்துள்ளது. பாடல் தரும் செய்தி ஆட்டக்காரி என்று நாம் கூறும் ஆடுகள மகள் ஒருத்தியின் காதல் கதை இது. உறவுக்கார நொதுமலர் அவளை மணக்கப் பெண் கேட்டனர். அவளோ தன் காதலனாகி அவனை மணக்க எண்ணிக்கொண்டிருக்கிறாள். தன் எண்ணத்தை தோழியிடம் சொல்லி வெளிப்படுத்துகிறாள். அவனை, தன் காதலனை மள்ளர் விழா கொண்டாடும் இடங்களிலும் மள்ளர் மகளிர் துணங்கை ஆடும் இடங்களிலும் அவனை தேடினேன். எங்கும் அவனை காண முடியவில்லை. அவன் மாண்புள்ளவன், என்னை மணக்கும் தகுதி உள்ளவன். நான் ஓர் ஆடுகள மகள், அவனும் ஓர் ஆடுகள மகன். அவன் பெருமை மிக்கவன், ஆடுகள கூட்டத்துக்கு குறிசில் தலைவன். அவனை நினைத்து என் கைவளையல் நழுவுகிறது. மள்ளர் சமம் உழவர், மண்ணை பிணைந்து தொழில் புரிவோர். துணங்கை சமம் வட்டமாக நின்று கை கோத்து கொண்டு ஆடும் பொழுதுபோக்கு விளையாட்டு நடனம். அது மட்டுமல்ல, உரை சான்ற மன்னன் கரிகால் வளவன் மகள் வஞ்சிக்கோன் தன்னை புனல் கொள்ளத்தான் புனலின் பின் சென்று கல்நவில் தோளாயோ என்ன கடல் வந்து முன்னிறுத்தி காட்ட அவனை தழியிக் கொண்டு பொன்னங்கொடி போல போதந்தாள் என்று இளங்கோவடிகள் ஆதிமந்தியின் காதல் வலிமையை சிலப்பதிகாரத்தில் எடுத்துச் சொல்கிறார். ஆட்டனத்தி ஆதிமந்தி ஆடிப்பெருக்கில் ஆடிய படலம் நீச்சல் நடன விளையாட்டு வீரன் ஆட்டநாத்தி என்பவனை ஆதிமந்தி காதலித்தாள். காவிரி ஆற்றில் கழார் என்னும் ஊரில் இருந்த நீர்த்துறையில் ஆட்டனத்தி என்பவன் நீச்சல் நடனம் ஆடினான். இந்த நீச்சல் நடனம் கரிகாலன் முன்னிலையில் நடந்தது. காவிரி என்பவள் தாழிருங்கதுப்பு கொண்டவள். ஆற்று வெள்ளம் காவிரியை ஈர்த்த போது அவள் ஆட்டனத்தியை பிடித்து கொண்டாள். வெள்ளம் இருவரையும் அடித்துச் சென்று விட்டது. காவிரி ஆற்று வெற்றத்தில் மாண்டு போனாள். நீச்சல் நடனம் நடந்த வெள்ளப்பெருக்கு விழாவை இக்கால விழா ஆடிப்பெருக்கு என கொள்ளுதல் பொருத்தமானது. பரவலர் பண்பாட்டில் ஆட்டனத்தி ஆதிமந்தி ஆகியோரின் கதையை தழுவி மகோ இராமச்சந்திரன் நடித்த மன்னாதி மன்னன் திரைப்படம் 1960 வெளியானது.